ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ராணி அடுப்பாங்கரையில் என்ன பார்க்க போகிறோன்னா பூந்தி லட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் இந்த கப் அளவு ஒரு 3 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் இருக்கும். இதில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு 1½ கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சர்க்கரை முழுமையாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கரைச்ச சர்க்கரையை நம்ம அதில் வச்சு பாவு காய்ச்சிக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளார நம்ம ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறோம். நல்லா ஜலிச்ச கடலை மாவை அந்த 3 கப்பு இதில் எடுத்துக்கலாம். இதில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க. பேக்கரியில் கிடைக்கிற கலரில் கிடைக்க தான் நான் ஃபுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் சோடா, பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட்டுக்கும் சால்ட்டு சேர்த்தா ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கும். இப்போது மாவு கரைக்கிறதுல தாங்க பதம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம விஸ்கையோ கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே தான் தண்ணி ஊற்ற வேணாம். ஒரே தான் தண்ணி ஊற்றினா தண்ணி ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கலந்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மாவு தட்டை தட்டையாக வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாவு உருண்டையாக வராது, வால் வாலாக வந்துடும். பாருங்கள், இந்த 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 அளவுக்கு நம்ம மாவு கரைச்சிக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். இப்போ நான் கரண்டியை வச்சு கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி நம்ம கண்ணுக்கு தெரியணும். இப்படி லைன் போட்டால் வடியாமல் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்ஸில் நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாவு நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா நுரைக்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சைடில் வச்சுருவோம். இப்போ பூந்தி பொரிக்க ஒரு வாணலியை வச்சு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். நல்ல எண்ணெய் காஞ்சி வரட்டும். பாருங்கள், நான் இந்த வீட்டில் நம்ம அரிக்கரண்டி வச்சுருப்போம்ல, இந்த கரண்டி தான் எடுத்து காமிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் கடையில் இந்த மாதிரி பூந்தி கரண்டி கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கரண்டி வாங்கி வச்சு இதில் ஊற்றினாலும் நிறைய நம்ம ஊற்றி எடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்க அரிக்கரண்டியை வச்சு தான் ஊற்றி காமிக்க போகிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஊற்றினோன்னே நம்ம பூந்தி மேலே எழுந்து வரணும். அந்தளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். நீங்கள் தட்டவும் வேணாம், தேய்க்கவும் வேணாம். நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இந்த ஒரு 15 செகண்டு வேக விடுவோம். காரா பூந்தி மாதிரி நல்லா வேக விடக்கூடாது. ஸ்வீட் பூந்திக்கு அரை வேக்காடு தான் இருக்கணும். அதனால் போட்டு 15 செகண்டு வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்ம பூந்தி ஊற்றின கரண்டியை நல்லா கழுவி 2 பக்கமும் எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரண்டியை கழுவி எடுத்துக்கணும். கழுவாமல் ஊற்றினோம்னா பூந்தி விழாது. ஒவ்வொரு தடவையும் கழுவி தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பூந்தி நல்லா வெந்து வந்துருச்சு. அரை வேக்காடாக தான் எடுக்கணும். எடுத்து நம்ம பாவில் கொட்டிக்கலாம். நான் எல்லா பூந்தியும் ஒரு வேடு வேக வச்சு பொரித்து நான் பாவில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல பாவு ஒரு வேடு நம்ம
பொரித்து போடும்போது கிண்டி கிண்டி விட்டுறணும். இந்த மாதிரி எல்லா வேடும் நம்ம பொரிச்சதுக்கப்புறம் இந்த அளவு இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து ஈரமாக தான் இருக்கும். இருந்தாலும் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா சீரெல்லாம் குடித்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு சீரெல்லாம் குடித்து நல்லா ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 3 கரண்டி அளவுக்கு இதை எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி கொரகொரப்பாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் கையில் கூட நீங்கள் நசுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கிடையில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். லட்டுக்கு முந்திரியும் திராட்சையும் இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும். இதோட நெய்யும் சேர்த்தோம்னா கடையில் பேக்கரி ஸ்டைல்லையே நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேசனில் மாவில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதோடைய ஏலக்காய் 4 தட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நெய், முந்திரி பருப்பு, பூந்தியெல்லாம் நல்லா ஒன்றோட கலந்து விட்டுருவோம். கையில் இந்த மாதிரி கலந்து பிணைஞ்சி விட்டுருவோம். உங்களுக்கு பூந்தியாகவே நமக்கு லட்டு வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணாமே டைரெக்டாக அப்படியே நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி உருண்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, அழகாக உருட்டி எடுத்தாச்சு. இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ஈரமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் உருட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். எனக்கு 600 கிராம் கிட்டத்தட்ட 600 கிராம் மாவுக்கு ஒரு 35லேருந்து 36 லட்டு கிடச்சிச்சிங்க. பாருங்கள், அருமையான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணி அடுப்பாங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.